ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நாட்டில் நிறைய பேர் மறந்த விஷயம், எல்லாரும் தேடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா சிரிப்பு தாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சிரிச்சே பல வருஷம் ஆயிடுச்சு, நான் சிரிச்சே பல வருஷம் ஆயிடுச்சு. சிரிப்பு என்னமோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி, அதை திரும்ப கொண்டு வர மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன் இருக்கத்தாங்க செய்யும் வாழ்க்கையில். யாருமே வந்து எனி டைம் வந்து ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்லேயே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அகத்தின் வழியாக சிரிக்கிற அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரு சின்ன ஸ்மைல் ஒருத்தவங்க பார்த்து பண்ணும்பொழுது கூட ஆப்போனண்ட்டில் ஒரு 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 இதுவாக வரவங்க கூட ஒரு ஒரு அவங்க ஒரு மென்டாலிட்டியில் வருவாங்க இல்லையா, ஒரு சோகத்தில் வரவங்க கூட நம்ம சிரிக்கும் பொழுது அவங்களும் எதிர்த்தரப்பில் சிரிப்பாங்க. ஸோ நகைச்சுவை உணர்வுன்றது வந்து எல்லாருக்குள்ளேயும் உண்டு, ஆனால் அதை வெளிப்படுத்த தான் யாருக்கும் தெரியல. ஸோ அந்த நகைச்சுவை உணர்வோடு எப்போவுமே ஒரு சில கேரக்டருங்கள்லாம் இருப்பாங்க. நம்ம நிறைய வந்து என்னென்னா, நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளால் சிரிப்பை மறந்தவங்க பல பேர். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு சில கேரக்டர் செலக்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரு சில கேரக்டர்கிட்ட போய் பேசினாலே நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நம்மளை வந்து நல்லா சிரிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது போல் இந்த சிரிப்பு வந்து எதன் மூலம் வரும், பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக வரும், அவங்க பண்ணுற மூமெண்ட் மூலமாக வரும். இது போல் இந்த வார்த்தையும் அந்த மூமெண்ட்டும் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ன்றது பழமொழிங்க. இது பழமொழி இல்லைங்க, இதுதாங்க உண்மையும். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சில அழுத்தங்களால் மன இறுக்கத்தால் இருக்கும் பொழுது எல்லாமே உள்ளே போய் அடைக்கும் பொழுது என்ன ஆகும், நம்ம ஆத்மா ஒரு இறுக்கத்துக்கு போய் ஒரு ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடும். அது எல்லாமே நிறைய விஷயங்கள் வாய் விட்டு பேசும் பொழுதோ, ஒரு நல்ல சிரிப்பு சிரிக்கும் பொழுதோ, மனசில் வந்து ஒரு ஆனந்தம் எல்லாம் வரும் பொழுதோ நம்மளை வந்து எதுவுமே வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ நிறைய இந்த சடனாக ஹார்ட் அட்டாக் வரவங்க கூட பாருங்கள், ஒரு டிப்ரெஷன் ஒரு இறுக்கம் அவங்களுக்குள்ளே வந்து உள்ளக்குள்ளே போகும்பொழுது தான் அந்த ஒரு தன்மை வரும். நல்ல ஒரு 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 என்னென்னா, நிறைய பிரச்சனையோடு ஒரு சிலர் இருப்பாங்க. சடனாக டிவியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு சில காமெடிஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா வாய் விட்டு சிரிச்சிடுவாங்க. அப்பா என்னடா இது அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் நமக்கே கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளுடைய லைஃப்லேயே நம்ம வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அதில் குறும்புத்தனம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே வந்து நம்ம மறந்து நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி இந்த குறும்புத்தனம், சேட்டை, இதெல்லாம் நையாண்டி நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா நம்ம புதன் தாங்க. ஸோ புதன் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து ரொம்ப 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 முக்கியம். புதன் தான் மூளை, புதன் தான் அறிவு, புதன் தான் பேச்சு, புதன் தான் கல்வி, எல்லாமே புதன் தாங்க. ஆனால் அந்த புதனை வந்து நிறைய பேர் பல விதமாக சொல்லுவாங்க. ஜோதிடத்துக்கே புதன் தான் முக்கியம். ஸோ அறிவு இருந்தால் தானே நம்ம எல்லாமே சிந்திக்க முடியும், பேச்சு இருந்தால் தானே நம்மளால் பேசவும் முடியும். ஸோ இந்த புதன் வந்து ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு சகலமும் சித்தியாயிடும். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ நிறைய பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த புதன் ரொம்ப வக்கரமாக இருக்கிறவங்க, புதன் வந்து அஸ்தங்கத்தில் போகிறவங்க, பெரும்பாலும் புதன் வந்து அஸ்தங்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா சூரியன் கூடயே ட்ராவல் பண்ணுறதுனால. ஆனால் அஸ்தங்கமாக இருக்குன்றதுக்காக அது கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது, கொடுக்கு, ஆனால் அதை அனுபவிக்க தான் நமக்கு தெரியலை. ஸோ இது போன்ற அமைப்பும் இருக்கும், அது ஒரு இறுக்கத்தோடு கொடுக்கும். ஸோ இது போன்ற அமைப்பெல்லாம் வந்து புதன் தான் கொடுக்குறது. ஸோ இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலுத்த ஜாதகம்லாம் பாருங்களேன், குறும்புக்கார தனத்திலேயே இருப்பாங்க. நல்லா ஒரு ஒரு அவங்கள பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம், சரி இவங்ககிட்ட பேசினாலே போதும், நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற சில எண்ணங்களும் நமக்கு கொடுக்கும். ஸோ இது போன்ற எண்ணங்கள் வந்து நமக்கு யார்கிட்ட தோணும்னா, அந்த பர்சனுக்கு வந்து புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கும். குறிப்பிட்ட அந்த பர்சன் சொன்னேன் இல்லையா, இப்போ இவங்ககிட்ட பேசும்பொழுது நம்ம மறந்து நம்ம சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களை அவங்க வந்து தன்னுடைய குறும்புத்தனத்து மூலமாக மறக்கடிச்சு அவங்கள வந்து கலகலப்பாக சிரிக்க வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய கிரகம் யார், குறும்புக்கார நையாண்டி நக்கல் பிடிச்ச ஒரே கிரகம் புதன் தாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க எதிர்த்தரப்பில் ஒரு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க, ஒரு நக்கல் பண்ணுவாங்க, ஒரு நையாண்டித்தனம் பண்ணுவாங்க, ஒரு குறும்புக்காரத்தனம் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து எப்போ பாரு இப்படியே பேசுகிறாங்களேன்னு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு சிரிப்பாக அதை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது போன்ற அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் தான். ஸோ புதன் தான் சகல கலைகளுக்கும் அதிபதி.
புதன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஸோ அப்படிப்பட்ட அந்த புதனை வந்து யாரும் அவ்வளோ மதிக்கிறது கிடையாதுன்றது தான் யதார்த்தமான உண்மை. நவக்கோள்களில் ஒவ்வொரு கோள்களுக்கும் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சனினா பயப்படுறோம், குருனா குரு பெயர்ச்சி வருது இன்னைக்கு இப்போவாவது நமக்கு ஒரு நல்ல காலம் வராதான்னு நினைக்கிறோம். சுக்கிரன்னாலே சுக்கிர தசை வந்துருச்சு, சுக்கிர யோகம்னு. ஆனால் இந்த புதன் தசையோ இல்லை புதனோட பெயர்ச்சி வரும்பொழுதோ மாதம் புதன் ஒரு ஒரு ராசியில் ட்ராவல் ஆகிட்டு தான் வருது. இதெல்லாம் வந்து நம்ம மேஜராக எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அதோட மகத்துவம் நமக்கு உணர்வது கிடையாது. இது நையாண்டி பிடிச்ச கிரகம்னு சொன்னேன். அதே மாதிரி புதன் வந்து பச்சோந்தி கிரகமும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுறது யாருன்னா புதன் தான். ஆளுக்கு ஏற்ற வேஷம்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே புதன் தான் பண்ணும். புதன் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட விஷயத்தையும் சேர்த்து செய்யும். அந்த ஒரு டேலண்ட் அந்த புதன் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இந்த ராகு கேதோட கதையே தான் புதன் பண்ணும். ஏன்னா ராகு கேது கொஞ்சம் உக்கிரமா பண்ணும், புதன் சைலன்ஸா பண்ணும். இதுதான் வித்தியாசம். புதன் வந்து என்ன பண்ணும்னா நிறைய ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திறமையாக இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நல்லா மல்டி டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அவங்க அப்போ எல்லா கலைகளும் அவங்க கற்றுருக்காங்கன்னு அர்த்தம். எல்லா கலைகளும் கற்றிருந்தவங்களால தான் அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தி ஒரு பேரு புகழ் அடைய முடியும். ஸோ அதுக்குமே வந்து இந்த புதன் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னாலே அவங்கக்கிட்ட புதனோட ஆதிக்கம் நிரம்பி இருக்கும். அதாவது புதனுடைய தன்மை வந்து அவங்கக்கிட்ட இயல்பாகவே பிரதிபலிக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு பர்சனை தான் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள பக்கம் நம்ம போகவே மாட்டோம். ஸோ இந்த புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து வாக்கு சாதுரியம் நல்லாயிருக்கும், பேசுகிற பேச்சு நல்லாயிருக்கும். இந்த புதன் வந்து 2ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த பர்சன் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது போன்ற ஒரு தன்மை எல்லாமே வந்து நமக்கு கொடுக்குற கிரகம் புதன் தான். ஸோ இந்த புதனோட பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்தாலும் அந்த டிப்ரெஷன் எல்லாமே எப்படி ரெக்யூர் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இயல்பாகவே இது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும், நம்மளுக்கு அதை அப்சர்வ் பண்ண தெரியாது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், உங்களை சார்ந்து எத்தனை பேர் வந்து உங்களை எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூட்லேயே ஒரு நல்ல சிரிச்சுக்கிட்டு உங்களோட சந்தோஷங்களை ஷேர் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அவங்களோட ஜாதகங்களில் புதன் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். ஸோ நம்ம ஜாதகம் எப்படி நமக்கு முக்கியமே நம்மளோட தரப்பில் இருக்க ஜாதகமும் நமக்கு வந்து பேசும். இது வந்து நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் உண்டு. நம்மளுடைய ஜாதகம் தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம யாருமே அழைச்சிக்கூடாது. நம்ம ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகரை சார்ந்து தான் இருக்கும். ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகரை சார்ந்துதான் இருக்கும். ஸோ அந்த இன்னொரு ஜாதகரும் நமக்கு ஃபேவரா இல்லை அன்ஃபேவரான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி.